ஏன் செய்தேன் என்றால் நாளைக்கு உன்னிடம் வரும்போது மிட்டி போடலாமா கவுன் போடலாமா என்று தெரியவில்லை. சமாதானம் செய்வோம், காற்று சிறப்பாக வருகிறது. போடா. உன் காதலி பையில் சாமான்கள் போட்டுக்கொண்டு வெளியே வந்தால் ஒவ்வொரு ஆணும் கண்களை பெரிதாக வைத்து பார்ப்பார்கள். பங்காரம், நிச்சயமாக நீ நோன்பில்தான் இருக்கிறாய் அல்லவா என்று அப்படியே எப்படி கண்டுபிடித்தாய்? அதிகமாக பசிக்கிறது, ஆனால் சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போன் செய்து சாப்பிடுகிறாய். அப்படியா? உன்னை சாப்பிடுவேன். நீ என் காதலன் இல்ல, நீ என் பிரியாணி. அந்த மாம்சத்தை சாப்பிடுவேன். தயவு செய்து என்னை சிறிது நேரம் சோதித்து என் திறமையை பார்த்த பிறகு இந்ததை எனக்கு எப்போதும் ஜங்கிள் வழங்குங்கள். ராஜா சண்டையா? அது வேலை செய்யாவிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு சுகம் தேவையில்லை என்றாலும் எனக்கு போன். அப்படி என்றால் நீ என்னை இந்த சுகத்துக்காகவே காதலித்தையா? இச்சுக்கோ அப்படி நினைக்கலை. தேவையில்லாமல் பிபி ஏன் அதிகப்படுத்துறாய்? வாழ்க்கை ஒன்றுதான், அதை அனுபவிக்கணும். லவங்கம் வேலை இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த சொல்தாய்? லவங்கம் இல்ல, கால் பீஸ் இல்ல. நாளை வரப்போகிறேன், இருவரும் டெஸ்ட் பண்ணலாம். இச்சுக்கு, நாளை டெஸ்ட் செய்யும் போது அது வேலை செய்யவில்லை என்றால் உன் முகத்தில் வரும் எக்ஸ்பிரஷனை நான் தாங்க முடியாது. அதனால் தான் ஒருவனாகவே டெஸ்ட். நீ அதுக்கு மதிப்பு கொடுக்கறியா? நீ எனக்கு மதிப்பு கொடுக்கறியா? உனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் உன்னை விட அல்லவா? அப்படி என்றால் அந்த டெஸ்டிங் விஷயங்களை எல்லாம் விட்டு என்னோட பேசு. பங்காரம், இந்த சுகம் இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. சினிமா ஆசிகள் பிவன்கள் ரியல் லைஃபில் இல்லை. நீ இப்படி பேசினாலும் காதல் சீப் மாதிரி நடக்கிறேன். உன்னால் வேலை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். 12 மணி ஆகிவிட்டது. ஒப்பந்தம் முடிந்தது. பிரியாணி ஆர்டர் செய்கிறேன். அதை இப்போ என்னோட பேசலன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடவில்லை, சாவு. கட் பண்ணிட்டான் சத்தியமானவன். என் பீர் எல்லாம் முடிஞ்சு விட்டது. நான் உள்ள போய் அவன் பாட்டிலோட மகிழ்ச்சியுடன் பேட்மிண்டன் விளையாடுகிறேன். सारिया सामरान सुजाता. பரோசா காரு 25 நிமிஷம் பிளாஸ்பேக் கேட்டதும் நானும் பாழாகிவிட்டேன். நீ விழிப்பாய் என்றால் வாய்ப்பு தரமாட்டா என்று இப்படி செய்தேன். நீ என்ன நினைக்க வேண்டாம் என் புஜ்ஜி பர்ரே. நர்ஸ் மேடம், நீங்க கொடுத்தீங்களா? டாக்குமெண்ட் வரணும் இல்ல. ரக்ஷனை கொடுத்த பிறகு உனக்கு இன்ஜெக்ஷன் போட நான் தான். இதுல நானும் ஒரு பங்கு தானே. அதனால்தான் மேடம் அனுமதி கொடுத்தாங்க. அப்படித்தானே.